வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி ஒரு 2 டம்ளர் ஊற வச்சிருக்கேன். அதாவது அதே 1/2 கிலோ தான். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் அப்படி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா, கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் தக்காளி, நல்ல பெரிய தக்காளியா 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா 6 பச்சை மிளகா. அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பிரியாணி மொக்கு, அப்புறம் அந்த கடல் பாசி வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் சோம்பு. இதுல வந்து பட்டை வந்து ஒரு 3-4 பட்டை வச்சிருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 2-3 கிராம்பு தான் போட்டிருக்கேன், அதிகமா போடலைங்க. இவ்வளவுதான் நமக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ். அரிசி நான் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதே போல சிக்கனையும் நல்லா மஞ்சள் தூள், உப்பு போட்டு நிறைய ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நம்ம எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்படியே குக்கர்லயே நான் செஞ்சிட போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே நான் இப்படி ஒண்ணா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இப்படி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்ப அடுத்தது குக்கர்ல நான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு கரண்டி கொஞ்சம் அதிகமா இப்படி விட்டுக்கிறேன். இதுலயே நான் நெய் ஒரு 1/2 கரண்டி விட்டுக்கிறேன். அதுதாங்க. நல்லா இது காஞ்சதுக்கு அப்புறமேல இப்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இந்த நேரத்துல பாருங்க, இந்த பிரியாணி இலை போடுறேன். பட்டை, கிராம்பு, பூண்டு, பிரியாணிக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு அத்தனை ஐட்டமையும் போடலாம். பிரியாணி எல்லாமே போடுங்க. இது போட்டுட்டு கொஞ்சம் இது இதானதுக்கு அப்புறமேலு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சம் அந்த கலர் தேங்காத வரைக்கும் நீங்க வணக்கிட்டே இருக்கணும். இதுல கொஞ்சமா நீங்க இப்ப மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்துல உப்பு போட்டுக்கலாம். இது வணக்கிற சமயத்துல இந்த வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேலு அது நல்லா அந்த கலர் வந்து நல்லா மாறிடணும். அது மாதிரி நீங்க நல்லா வணக்கணும். பாருங்க, நம்ம இப்ப போட்ட வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பார்க்கலே அந்த கலர்ல மாறி ஒரு ரெட்டிஷ் கலர், ஒரு சிகப்பு கலர் கலந்த மாதிரி வந்துடும். இதுதான் இப்ப அந்த வாசனையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு இப்ப போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ வணங்கிட்டு இருக்கு. பிரியாணி இலை இது பெரிய இலையா கிடைச்சிச்சு, நான் பெரிய இலையா போட்டிருக்கேன். நீங்க இதை வெட்டி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இனி அடுத்தது இதுலயே இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே நான் அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இது அப்படியே இதுல ஊத்திப்போம்.
நான் குக்கர்ல செய்யறதுனால, டைரக்டா செய்யறதுனால எல்லாத்தையும் எண்ணெய் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இது மாதிரி நல்ல வணங்கி வந்துருச்சு, நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ நான் இதுல போட்டிருக்கேன். அப்புறம் இந்த டைம்ல நான் ஒரு லெமன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஊற்றிடுவேன். அப்புறமா அரிசி, ஊற வச்ச அரிசி 1/2 கிலோ அரிசியை நான் இதுல போடுறேன். நான் தண்ணி ஊத்தல, அதே தண்ணியிலேயே அந்த சிக்கன் தண்ணி விடும். அதுல கொஞ்ச நேரம் இந்த அரிசியையும் போட்டுட்டு அதுல கொஞ்சமா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு இந்த டைம்ல உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சமா போட்டுக்கோங்க. நான் இதுல இன்னும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்ப நான் 1/2 கிலோ அரிசி அப்படின்னா 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிடுறேன். இன்னும் பிரியாணி அரிசிங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். காரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா நீங்க போடுறதுன்னா போட்டுக்கலாம். சில பேர் பச்சை மிளகா போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்து போட்டுக்கோங்க. நான் இப்ப வெறும் பச்சை மிளகால தான் நான் செஞ்சிருக்கேன். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேங்க. சவுண்ட் வந்த உடனே நம்ம பார்க்கலாம். இப்ப 2 சவுண்ட் வந்துச்சுங்க. இப்ப அவ்வளவுதான். இதுக்கு நான் ஒரு 2 சவுண்ட், நம்ம என்ன அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 2 சவுண்ட்ல இறக்கிட்டேன். இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையா வெந்திருக்கு. நம்ம எப்பயுமே ஈக்குவல் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேற ஒரு பவுலுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பாருங்க, போடும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க, அரிசி ஒன்னோட ஒண்ணு, நம்ம இந்த லெமன் ஜூஸ் போட்டோம்னாவே அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, நல்லா பொல பொலன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால லெமன் ஜூஸ் வேக வைக்கும் போது நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்க, பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிக்கன் பிரியாணி, அந்த சிக்கன் பீசஸ்லாம் உடையவே இல்லை. அரிசியும் நல்லா கரெக்டா பதமா வெந்திருக்கு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷா நான் வந்து வெங்காய பச்சடி, அப்புறமேல சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன். இப்ப இது ரெண்டுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் உங்களுக்கு. சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் நீங்களும் செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க.